உண்மையில ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நாளிலே நிறைய போதகர்கள், தேவனுடைய பணியை செய்கிறவர்கள் இப்படி ஒருமித்து ஒன்றாய் கூடியிருக்கிறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேவனுடைய வருகை நாள் வரைக்கும் இப்படி ஒன்றாக இசைந்து சாத்தானை என்ன செய்யணும்? வெட்கப்படுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும். இன்றைக்கு சத்துருவினுடைய ஒரு பொல்லாத வேலை என்னன்னா, ஊழியர்களை ஒன்றுபட என்ன செய்ய மாட்டேங்கிறான்? விட மாட்டேங்கிறான். ஏதோ ஒரு காரணத்தை வைத்து ஒரு பிரிவினையை உண்டாக்கி அப்படியெல்லாம் நடக்கிற விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா நல்ல அன்பான போதகர்கள் ஐக்கியமாக இங்கே வந்திருப்பதை நினைக்கும் போது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, ஆமென். சத்தமாய் ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். விசேஷமாக இந்த நாளிலும் கூட என்னுடைய சாட்சியை உங்களோடு கொஞ்சம் சுருக்கமாக, ஏன்னா என்னுடைய சாட்சி ஐயாவுக்கு தெரியும். யூடியூப் சேனல் ரியல் காஸ்பல் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சேனலை நான் நடத்தி கொண்டு வருகிறேன். அதிலே சில நற்செய்திகள், சில வசன விளக்கங்கள், கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து கொடுக்கிற சில விஷயங்கள் எல்லாம் அதிலே பதிவிட்டு கொண்டு வருகிறேன். அதை ஐயா பார்த்திருக்கிறார். அதாவது என்னுடைய சாட்சி அவர் அறிவார், ஆனா இங்க இருக்கிற சிலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால நான் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போகும் முன்பாக ரொம்ப ரத்தின சுருக்கமாக என்னுடைய சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து விட்டு பின்பாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. என்னுடைய பெயர் முருகேசன். என்னுடைய பெயர் என்ன? முருகேசன். ஞானஸ்நான பெயர் தான் டேனியல். ஆனால் நான் எங்கு போனாலும் முருகேசன் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் கொஞ்சம் சந்தோஷம் அடைவேன். ஏன்னா அது ஒரு சாட்சியை வெளிப்படுத்துகிற விஷயமா இருக்கிறபடினால் நான் அதை என்ன செய்வேன்? சந்தோஷமாக எடுத்துக்கொள்வேன். என்னுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாது எங்கள் குடும்பத்துக்கு. ஒரு 20 வருடத்துக்கு முன்பாக நாங்கள் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர். அதுவும் எங்களுடைய தாத்தா ஒரு பூசாரி. அவரே சொந்தமாக கோயில் கட்டி அந்த கோயிலுக்கு பூசாரியாகவும் இருந்த ஒரு மனிதர். அப்படி எங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப பயபக்தியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். வெள்ளி செவ்வாய்னா கோயிலுக்கு போயிடுவோம். அது மாத்திரமல்ல, எங்க அப்பா 14 வருடம் சபரிமலைக்கு மாலை போட்டு ரொம்ப பயபக்தியாக இருந்த ஒரு குடும்பம். எங்களுடைய வீட்டிலே ஒரு பெரிய அறையே பார்த்தீங்கன்னா பூஜை அறையாக இருக்கும். அதிலே எல்லா கடவுள்களையும் வைத்திருப்போம். ரொம்ப பயபக்தியாக இருந்த ஒரு குடும்பம் எங்களுடைய குடும்பம். இந்த சூழ்நிலையிலே இயேசு எப்படி எங்க வாழ்க்கையில வந்து அவரே மெய்யான தெய்வம் என்பதை எங்களுக்கு உணர்த்தினார், எங்களை தொட்டார், எங்களை ரட்சித்தார் கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய விந்தையான ஒரு காரியம். எங்களுடைய தாத்தா பார்த்தீங்கன்னா என்னதான் கோயிலை கட்டி அந்த கோயிலுக்கு ஒரு பூசாரியாக இருந்தாலும், ஏன்னா எங்க சாமிக்கு நாங்க அதிகமா படையல் படைப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாராயம் படைப்பார்கள், சுருட்டு படைப்பார்கள், புகையிலை படைப்பார்கள். இப்படி கடவுளுக்கே எங்களுடைய குடும்பத்துல நாங்க பூசாரியா இருக்கிறப்ப மக்கள் அதிகமாக விரும்பி படைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா சாராயம். அதிகமாக பாட்டில் வரும். அதனால அப்படி பிரசாதமாக எங்க தாத்தாவுக்கு பாட்டில் கிடைச்ச உடனே அவர் குடித்து 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 என்ன செஞ்சார்னா குடிக்கு அடிமையாகி விட்டார். குடி இல்லாம இருக்கிற நாளே இல்லை. டெய்லியுமே குடிப்பார், குடிக்காத நாள் இல்லை, போதையிலே தான் இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நல்லாக ஒரு நாள் மாலை வேளையில குடித்து விட்டு, அன்னைக்கு நல்லா பிரசாதம் நிறைய வந்திருக்கும் போல, கோயில்ல நல்லா நிறைய பேர் பாட்டில படைச்சு போயிருப்பாங்க போல, அதை எடுத்து நல்லா குடித்து விட்டு ஒரு பாலத்தின் அருகே படுத்துட்டார். படுத்து அசந்து தூங்கினதுல கொஞ்சம் பிறண்டு, அந்த பாலம்னாலே தெரியும், கொஞ்சம் பிறண்டு படுத்தோன்னா அப்படியே கீழே விழுந்துட்டார். விழுந்த சீருக்கு உடம்புல எங்கேயுமே முழு உடம்புல அடி இல்லை. கரெக்டா அந்த முதுகு தண்டு வடம் இருக்கு பாத்தீங்களா, அது 2ஆக முறிந்து விட்டது. அவ்வளவுதான், வாழ்க்கையே அவருக்கு நரகமாகி விட்டது. 4 வருடங்கள் படுத்த படுக்கையாக இருந்து உடம்பெல்லாம் அந்த அழுகின அந்த நிலைமைக்கு அவருக்கு கடந்து போய் வாழ்க்கையை வெறுத்து கடைசியில மரித்து போனார். அந்த சாபம் எங்க அப்பாவையும் தொடர்ந்தது. அங்க போய் அவரும் பாத்தீங்கன்னா குடிக்கு அடிமையாகி 30 வருஷ குடிகாரராக இருந்தார். என்னுடைய வாலிப பருவம் 17 வயது. அப்ப நானும் அந்த பசங்களோடு சேர்ந்து கொஞ்சம் அந்த பாவ பழக்கங்களை ருசிக்கலாம் என்ற எண்ணம், என்னதான் நான் பார்த்திருக்கேன்ல, எங்க அப்பா அடிக்கடி அந்த புனித திருத்தத்தை என்ன செய்வாரு, 30 வருஷமாக பருகினவர். அப்படிப்பட்ட விஷயங்களை பார்த்ததுனால அந்த 17 வயசுல எனக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த 17 வயதிலே ஆண்டவர் என்னை தொட்டு ரட்சித்தார். திண்டுக்கல்லில் இருக்கிற அம்புலிகை ஹாஸ்பிட்டலிலே எனக்கு இருக்கிற ஒரு வியாதிக்காக மருந்து வாங்க சென்றேன். அங்கிருந்த அந்த நர்சம்மா என்னை பார்த்துட்டு, கியூல நிறைய பேர் நிக்கிறாங்க, எல்லாரும் மருந்து வாங்கிட்டு போறாங்க, என்ன மட்டும் பிரத்யேகமாக பார்த்து உங்களுக்கு வாசிக்க தெரியுமா என்று அவர்கள் கேட்டார்கள். என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, தேவனுடைய வழி நடத்துதல்.
அப்ப எனக்கு வாசிக்க தெரியும் என்று சொன்ன உடனே ஒரு புதிய ஏற்பாட்டு வேதாகமத்தை என் கையில எடுத்து கொடுத்தார்கள். அந்த வேதம் என் கைக்கு வந்ததுதான், அதிலிருந்து என் வாழ்க்கை மாறியது. அல்லேலூயா. எங்க தாத்தா செஞ்ச பாவம், எங்க அப்பா செஞ்ச பாவம் என் வாழ்க்கையில ஒரு சொட்டு கூட படாம, ஆமென் அல்லேலூயா, இது நாள் வரைக்கும் ஒரு சொட்டு கூட படாம ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அந்த சாபத்திலிருந்து என்னை பாதுகாத்து, இன்னைக்கும் நான் பூசாரியாக இருந்தாலும் கூட, ஆனா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருக்கு பூசாரியா என்ன செய்கிறேன், தேவனுடைய பணியாளனாய், தேவனுடைய வேலையை செய்கிறவனாய் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, என்னை மாத்திருக்கிறார். இன்றைக்கு பல இடங்களுக்கு சென்று இந்த கிறிஸ்துவை, இந்த அன்பின் ஆண்டவரை எல்லோருக்கும் அறிவிக்கிறேன். திருப்பூர் மாகாணத்திலே ஒரு சிறிய சபையை வைத்து அவர்களுக்கு சத்தியத்தை என்ன செய்து கொண்டு வருகிறேன், அறிவித்து வருகிறேன். இதுதான் என்னுடைய நீண்ட நெடிய சாட்சியை ரத்தின சுருக்கமாக உங்கள் முன்பாக என்ன செஞ்சுட்டேன், வச்சுட்டேன். சரி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். விசேஷமாக இன்னைக்கு இந்த நற்செய்தி கூட்டத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதிரியான கிராமத்துல இது போன்ற ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி அது சிறப்பாக நடத்துவது என்பது ரொம்ப கஷ்டம். பொண்ணு ஒண்ணு பாடுனுச்சு, அது பாடும்போது அப்படியே பாத்தீங்கன்னா, நான் வாலிப பருவத்துல ரட்சிக்கப்பட்ட போது பாடுனது, நான் 8 கட்டையில நான் பாடுவேன், பாட்டு எல்லாம் 8 கட்டையில வரும். அதே மாதிரி நல்ல கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற மாதிரி சிறிய கூட்டமாக இருந்தாலும் நல்ல ஒரு அருமையான ஆராதனையை ஐயா ஏறெடுத்தார். ஒவ்வொருவரும் தங்களுடைய காரியத்தை ரொம்ப அருமையாக தேவ நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் எல்லாரும் என்ன செஞ்சீங்க. யாவரையும் யாவருடைய ஊழியங்களையும் தேவன் நிச்சயமாக என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தியினுடைய ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். என்ன செய்யறது, பூசாரி குடும்பத்திலிருந்து தொட்டனால அது கொஞ்சம் போக மாட்டேங்குது நம்மளை ஒட்டிக்கிட்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, பிரசாதம் என்கிற ஒரு தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு சொல்லுங்க உங்கள்கிட்டயும், பிரசாதம். சரி, பிரசாதம் என்றால் என்ன, பிரசாதம் என்றால் என்ன? எல்லாரும் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பிரசாதம் என்கிற சொல் நன்றாக என்ன செய்யப்பட்டிருக்கோம், அறிந்திருக்க முடியும். ஆனா கிறிஸ்தவத்திற்குள்ளே பெரும்பாலும் பிரசாதம் என்கிற சொல் என்ன செய்ய மாட்டாங்க, உபயோகப்படுத்த மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு உண்மையான ஒரு பிரசாதத்தை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். யாராவது ஒரு விசேஷமான இடத்துக்கு போயிட்டு வந்தா உடனே கையில கொடுப்பது என்ன, பிரசாதம். அந்த பிரசாதத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பு இருக்கிறது. 1 கோடி ரூபாய் உங்க கையில கொடுத்தா கூட அவ்வளவு ஒரு பக்தியாக, ஒரு பவ்யமாக அதை வாங்க மாட்டீங்க. ஆனா பிரசாதம் கொடுக்கும் போது என்ன பண்ணுவோம், அதை ரொம்ப பயபக்தியாக மக்கள் வாங்குவார்கள், அதை மதிப்பார்கள், அதை புனிதப்படுத்துவார்கள். இப்ப பிரசாதம் என்கிற ஒரு விஷயம் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையான விசேஷமாக இருக்கிறது. இந்த பிரசாதம் என்கிற வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமநிலை என்ற அர்த்தம். என்ன அர்த்தம், சமநிலை. 2வது கருணை, சாந்தி. எங்கள் ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொண்டார் என்பதனுடைய அடையாளம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரசாதம். அல்லேலூயா. கடவுள் எங்களை ஏற்றுக்கொண்டார் என்பதனுடைய அடையாளம் தான் பிரசாதம். நல்லா கவனிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்துல பவுலடிகள் பட்டணத்துக்கு போகிறார். அந்த பட்டணத்துல எங்க பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை நிறைந்திருக்கிறது, விக்கிரக ஆராதனை நிறைந்திருக்கிறது. அந்த விக்கிரக ஆராதனை இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்குது, பிளைனா ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டு என்ன, அறியப்படாத தேவன். அறியப்படாத தேவன் என்கிற அந்த போர்டை பார்த்த பவுல் அந்த மக்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் அறியப்படாத தேவன் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிற அவரையே நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன், அறிவிக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அங்க என்ன செய்கிறாரு, அறிவிக்கிறார். அந்த பகுதியிலே தொடர்ந்து கீழே சொல்லிட்டு வரும்பொழுது, ஆண்டவர் தடவியாகிலும் ஜனங்கள் உண்மையான தெய்வத்தை கண்டுகொள்ளும்படி ஏதோ ஒரு சமிக்கையை ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்கும் என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். அது மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை எல்லா ஜனங்களுக்கு காண்பிக்கும்படி ஏதோ ஒரு சமிக்கையை எல்லாருக்கும் தேவன் என்ன செய்கிறாரு, காட்டிக்கொண்டே வருகிறார். எல்லா மதங்களிலும் நீங்கள் இதை பார்க்க முடியும், எல்லா வழிபாட்டு முறைகளிலும் நீங்கள் என்ன செய்ய முடியும், இந்த சாராம்சத்தை நீங்க பார்க்க முடியும். அதே போல நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் எல்லா மக்களும் தடவியாகிலும் இந்த இயேசுவை கண்டுகொள்ளும்படி இந்த நற்செய்தியை நான் என்ன செய்ய வந்திருக்கிறேன், அறிவிக்க வந்திருக்கிறேன். இது பொதுவாக ஒரு மீட்டிங்கா இருக்கிறபடினால கொஞ்சம் நற்செய்தியின் பாணியில நான் என்ன செய்வேன், சபைக்குள்ளே நடந்துச்சுன்னா உள்ள வச்சு எப்படி உங்களுக்கு போதிக்கணுமோ அப்படி போதிக்கலாம்.
ஆனா கொஞ்சம் ஓப்பன் மீட்டிங்கா இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் அந்த சுவிசேஷ மாடல்ல எல்லாருக்கும் போய் இந்த ஒளிபெருக்கின் மூலியமாக கேட்கிற எல்லாருக்கும் கூட இந்த வார்த்தை சென்றடையும்படி நான் கொஞ்சம் பேசலாம் என்று வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, இந்த பிரசாதம் என்கிற சொல் எப்பவுமே சாதாரண ஒரு பொருள் தான். ஒரு வாழைப்பழம் சாதாரண ஒரு பொருள் தான். அதே அது கடவுள்கிட்ட போயிட்டு மனிதன்கிட்ட வரும்போது அது என்னவா மாறுது? பிரசாதமாக என்ன செய்கிறது? மாறுகிறது. இது ஒரு பெரிய ஒரு அடையாளம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய அடையாளம். இது ஒருவேளை உண்மையான தேவனை அறியாதவர்கள் செய்து கொண்டு வந்தாலும், நான் ஏற்கனவே சொன்னது போல தடவியாகிலும் அவர்கள் உண்மையான தெய்வத்தை கண்டுகொள்ளும்படி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருகிறார். வெளி மக்கள் அவர்கள் கடவுளுக்கு பலியிடுவார்கள். அந்த பலிமுறையிலே பின்னால யார் இருக்கிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? இருப்பார். இப்படி எல்லாத்துக்கும் பின்னால பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு உண்மையை சொல்லும்படி ஒரு சமிக்கையை எல்லா இடங்களிலுமே தேவன் வைத்திருப்பார். யாரெல்லாம் அதை ஆராய்ஞ்சு பாக்குறாங்களோ, யாரெல்லாம் அதை தேடுறாங்களோ, அவங்க அந்த உண்மையை என்ன செய்யறாங்க? கண்டடைகிறார்கள். அதன் அடிப்படையில தான் பெரிய பெரிய சாமியார்கள் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக என்ன செஞ்சிருக்காங்க? ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஏன்? நானே ஒரு சாட்சியாக பூசாரி குடும்பத்தில் பிறந்த நான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு அவரை பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியாளனாக கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மாற்றி இருக்கிறார். நல்லா கவனிங்க, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ அற்புதத்தை பார்த்தோ, ஏதோ கடவுளிடத்திலிருந்து ஒன்று கிடைக்கும் என்பதை பார்த்தோ ஆண்டவர்கிட்ட வரல. என் வாழ்க்கையில் இந்த சத்திய வசனத்தை வாசிக்க 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 அநேக புத்தகங்களை வாசித்து அதை நான் ஆராய்ந்து பார்க்க தான் பாத்தீங்கன்னா உண்மை என்னவென்று நான் என்ன செய்தேன்? கண்டுபிடிச்சேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஆராய்ந்து பார்த்து உண்மையை கண்டுபிடிக்கும்படி அதை எல்லா இடங்களிலும் என்ன செஞ்சிருக்கிறாரு? அதை ஒழித்து வைத்திருக்கத்தான் செய்கிறார். இந்த பிரசாதம் என்கிற விஷயத்திலும் கூட அதே காரியத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க ஓரளவுக்கு இப்ப நான் சொல்ல வரும்போதே சில விஷயங்களை நீங்கள் உள்வாங்கி இருப்பீர்கள். ஏனென்றால் உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற காரணத்தினாலே அவர் சத்தியத்தை உங்களுக்கு விளங்க பண்ணுகிற ஒரு தேவனாய் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில பிரசாதம் என்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அழிவை கொண்டு வந்தது. என்னதை கொண்டு வந்துச்சு? எங்க தாத்தாவுக்கு வந்து படையல் வச்சு அது பிரசாதமா மாறின பொருள் எல்லாம் என்னதான்? அது ரொம்ப புனிதமான பொருள். அது எங்க தாத்தா வாழ்க்கை, எங்க குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் என்ன பண்ணிருச்சு? சீரழிச்சு போச்சு. சோ நல்லா கவனிக்கணும். உணவு பொருள் முதல் பாவம் எதுல இருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? எதுல இருந்து ஆரம்பிக்குது? என்ன பொருள்? உணவுல தான் ஆரம்பிக்குது. முதல் பாவம் எதுல இருந்து ஆரம்பிச்சிச்சு? முதல் பாவம் உணவு பொருள் தான். ஆண்டவர் சொன்னாரு, இந்த கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். விளக்கப்பட்ட அந்த உணவை புசித்தான் ஆள் என்ன செஞ்சான்? செத்தான். நாமும் இன்னைக்கு விளக்கப்பட்ட டாக்டர் விளக்கின இதை சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது சார், இதை எடுத்துக்காதீங்க சார் அப்படின்னு எத்தனை சொன்னாலும் டாக்டர் எதை விளக்குனாரோ அது மேலதான் என்ன போகும்? லட்டு ஆகாது, சிலேபி ஆகாது, வயசு ஆகி போச்சு சார், சுகர் ஏறி போச்சு சார், பிரஷர் கூடி போச்சு சார், சாப்பிடாதீங்கன்னாலும் கண்ணு எங்கதான் போவோம்? அங்கதான் போவோம். சின்ன குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா எந்த பொருள் வேணான்னு சொல்றோமோ அங்கதான் அந்த பிள்ளைகளுக்கு என்ன போவோம்? கண்ணு போவோம். எது வேணாமோ அதுதான், அது மேலேயே கண்ணு போவோம். நம்ம இந்த உணவுலையே கெட்டு போயிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஆமா, சில உணவுகள் நம்ம என்ன செஞ்சிடும்? அழித்து விடும், கொன்று விடும். மறந்துடக்கூடாது. கர்த்தர் தானே படைச்சார், எல்லாத்தையும் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? எடுத்துக்க கூடாது. கர்த்தர் சில பொருட்களை விளக்கியும் என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். ஒரு பெரிய குடிகாரர் என்ன பார்த்து கேட்டாரு, எப்பா உங்க சாமி எல்லாத்தையும் படைச்சார் எல்லாத்தையும் படைச்சாருன்னு சொல்றீங்களப்பா, அப்ப பொயிலையே யாரு படைச்சா? பொயில என்னதான் எங்கதான் விளையுது? பூமியில தானே விளையுது. பூமியில ஏன் அதை விளைய வச்சாரு? சாராயம் உருவாக்கக்கூடிய பொருள் எங்க இருந்து? என்ன வானத்துல இருந்தா போய் எடுத்துட்டு வந்தான்? பூமியில விளையக்கூடிய பொருள் இருந்து தானே அதை உருவாக்குனா. ஏன் உங்க சாமி அப்ப இதெல்லாம் உருவாக்குனாரு? உருவாக்கினதே நாங்கள் எடுத்து சாப்பிடுறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? இந்த மாதிரி தப்பான விஷயங்களை செய்யாதீங்க, சிகரெட் குடிக்காதீங்க, தண்ணி அடிக்காதீங்க, தவறான விஷயங்கள்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லும்போது அவங்க எடுத்து வைப்பது கடவுள் தானே எல்லாவற்றையும் படைத்தார், உங்க பைபிள் தானே இருக்கிறது, எல்லாவற்றையும் தேவன் படைத்தார் படைத்தார், படைச்சது எல்லாம் சுத்தமா இருக்குதுன்னு வேற சொல்லி இருக்கிறாரு, சாப்பிட்டா என்ன தப்பு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்குதான் திருப்பி நம்ம ஒரு கேட்கணும், எங்க சாமி வந்து பீடி புகையில இந்த மாதிரி இலையையும் பூமியில உருவாக்கல, அரளி கொட்டையும் ஆண்டவர் தான் என்ன செஞ்சிருக்காரு? அரளி கொட்டையும் அவர் தான் உருவாக்கி வச்சிருக்காரு, எடுத்து நல்லா அதையும் சாப்பிடுங்க சார் அப்படின்னு சொன்னாதான் அவங்களுக்கு என்ன செய்யும்? கொஞ்சம் புரியும்.
ஆண்டவர் ஒண்ணு வேணான்னு ஒதுக்கி வச்சா அது வேணான்னு நம்ம என்ன செஞ்சிடும், வாழ்க்கையில ஒதுக்க கத்துக்கணும். ஆண்டவர் பல விஷயங்களை பரிசுத்த வாழ்க்கையிலே நம்மை விட்டு புறக்கணித்து வைத்திருக்கிறார். அது ஒன்றையும் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் தொடக்கூடாது. அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது, சொல்லுகிறது. நாமும் சபைக்குள்ள வந்த பிறகு நமக்கும் விளக்கப்பட்ட நிறைய விஷயங்களை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, லைஃப்ல வச்சிருக்கிறாரு. அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையை தொட்டோம், அதோட கெட்டோம். அல்லேலூயா. முதல் மனிதனுடைய வீழ்ச்சியே எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா உணவிலே தான் ஆரம்பிச்சிச்சு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். முதல் மனிதனுடைய வீழ்ச்சி, அழிவு உணவிலே ஆரம்பித்தது. ஜீவன் எதிலே ஆரம்பித்தது? ஜீவன் எதிலே ஆரம்பித்தது? ஐயா, அதுவும் உணவிலே தான் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இப்ப நம்ம வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒருவர் சத்தமாக யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தையும் 33ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பம் மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, பிதாவோ வானத்திலிருந்து வந்த அப்பத்தை, மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த மெய்யான அப்பம் யாரு? இப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் சாப்பாட்டுல விழுந்து போன மனிதனை சாப்பாட்டிலேயே என்ன பண்றாரு, தூக்கி எடுக்கிறார். மெய்யான போஜனம், மெய்யான உணவு யார் என்று வேதம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு தெளிவா சொல்லுது. இப்ப இந்த உபதேசத்தை சொல்லும் போது கேட்ட யூதர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? அவங்க, இது கடினமான உபதேசம், இதை யாரையா பின்பற்ற முடியும் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க அவங்க? ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தான் மெய்யான உணவு, மோசே வானத்திலிருந்து வந்த உணவெல்லாம் கொடுக்கலையா, உண்மையாகவே வானத்திலிருந்து வந்த மெய்யான உணவு யாரு? நான் தான். என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை நான் கடைசி நாளிலே என்ன செய்வேன், எழுப்புவேன் சொன்னாரு. உடனே யூதர்கள் எல்லாம் பார்த்துட்டு, என்னையா நாங்க என்ன நரமாமிசைகளா, நான் இந்த ஆளுடைய மாம்சத்தை பிச்சு சாப்பிட்டு இவருடைய ரத்தத்தை குடிக்க சொல்றாரு, அப்படி குடிச்சா நித்திய ஜீவன் உண்டென்று இவர் இயேசு சொல்லுகிறாரு, இது என்னையா போதனை அப்படின்னு, இது கடினமான உபதேசம் என்று என்ன செஞ்சிட்டாங்க, பாதி பேர் ஓடிட்டாங்க. நல்லா கவனிக்கணும். இதுல பல பேர் உபதேச மாறுபாடுகள், அங்கங்கே விளக்கங்கள் நிறைய கொடுப்பாங்க. இயேசுநாதருடைய அந்த ரத்தம் புசிக்கிறது வைக்கிறதுன்னு நிறைய விளக்கங்களை கொடுத்தாலும், ஆனா நீங்க இந்த யோவான் 6ஆம் அதிகாரத்திலேயே அதனுடைய விளக்கம் என்ன என்று பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்துட்டார். இப்ப உண்மையிலேயே ஆண்டவருடைய ரத்தத்தை புசிப்பது, ஆண்டவருடைய சரீரத்தை புசிப்பது என்றால் என்ன அர்த்தத்தை குறித்து இயேசு பேசுகிறார்? கர்த்தருடைய பந்தியை நாம் நினைவுக்காக நம்ம எடுத்தாலும், உண்மையிலேயே இங்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லக்கூடிய உண்மையான போஜனம் என்னன்னு தெரியுமா? அது அந்த அதிகாரத்திலே ஆண்டவர் கொடுத்துட்டார். வாசிக்கலாம். 47ஆம் வசனத்தை வாசிங்க. அதே 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு, இப்ப நல்லா கவனிங்க, என் மாம்சத்தை புசிச்சு என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுங்கிறாரு. அவன் மரிச்சா கூட பிழைப்பான்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே ஆண்டவர் அந்த இடத்துல உவமையாக பேசுகிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து பெரும்பான்மையாக பேசின விஷயம் என்ன, உவமையாக பேசுவார். நிறைய விஷயங்களை அவர் உவமையாக பேசுவார். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியக்கூடாதுன்னே பேசிட்டு வருவார். யூதர்களுக்கு கொஞ்சம் புரியக்கூடாதுன்னே ஓமானமாக பேசுவார். பின்பாக சீசர்கள் இந்த ஓமானத்துக்கு என்ன அர்த்தம் என்று பல ஓமானங்களுக்கு விடையையும் என்ன செய்யறாங்க, கொடுக்கிறாங்க. இந்த அதிகாரத்திலேயே அந்த உண்மையை பேதுரு கண்டுபிடித்து என்ன செய்யறாரு, சொல்றாரு. அந்த பேதுருவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாராட்டுகிறார். அப்ப உண்மையிலேயே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை பானம் பண்ணுவது, அவருடைய சரீரத்தை புசிப்பதுன்னா, அந்த ஊமையை சொல்லினுடைய அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை தங்களை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வாங்களோ அவர்களுக்கு என்ன உண்டு, நித்திய ஜீவன், நித்திய வாழ். இதுதான் இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசங்கம் முழுவதுமே பேசிட்டு வருவார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசி 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 சொல்லுவார். மறுபடியும் நீங்கள் பிறக்காவிட்டால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, தேவனுடைய ராஜ்யத்தை சொந்த. மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள் ஒருவன் பிறக்கிறான் அல்லவா, அதுதான் மறுபிறப்பு. அப்ப எல்லா இடங்களிலும் இயேசு உவமானமாக சூட்சமமாக உள்ளே ஒரு காரியத்தை வைத்து அவர் என்ன செய்வாரு, பேசிக்கிட்டே வருவாரு. ஆனா அந்த அதிகாரத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அதுக்குரிய விடையே இருக்கும். நீங்க சரியா ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா இதத்தான் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சுவிசேஷமாகவும் அறிவிச்சாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.
நல்லா கவனிங்க. உணவினால் வீழ்ந்து போன மனிதனை உணவினாலேயே ஆண்டவர் தூக்கி எடுக்கும்படி ஆண்டவரே பிரசாதமாக நமக்கு என்ன செஞ்சாரு? இறங்கி வந்தார். அப்ப உண்மையான பிரசாதம் யாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த பிரசாதத்தை உட்கொள்ளுகிறவன் மரித்தாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். வெளியே உள்ள பிரசாதம் எல்லாம் இந்த பிரசாதத்தை கண்டு கொள்ளும்படி, தடவியாகிலும் அறிந்து கொள்ளும்படி அந்த பிரசாதத்தை என்ன செய்யறாங்க? கொடுக்கிறாங்க. கடவுளுக்கிட்ட பலியாகி மனிதனுக்கு வந்த ஒரு பிரசாதம் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே முழு மனுக்குலத்தினுடைய பாவத்துக்காக என்ன செஞ்சாரா? அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக பலியிடப்பட்டார். அந்த பலி பொருளை விசுவாசிக்கிறவன் என்ன செய்யறான்? பிழைக்கிறான். அதுதாயா மெய்யான பிரசாதம். அல்லேலூயா. இப்ப எல்லாம் நீங்க தைரியமா போய் பிரசாதம் கொடுக்கலாம். நிறைய பேரு நாங்க அங்க போயிட்டு வந்தோம், பிரசாதம் முடிங்க, நாங்களும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம், அந்த பிரசாதம் தர்றோம். அந்த பிரசாதம் நாங்க எதனால அறிவிப்போம்? கையில கொடுக்க மாட்டேன் அந்த பிரசாதத்தை. ஏன் தெரியுமா? கையில கொடுக்கிற பிரசாதம் எல்லாம் அது ஜீரணமாயி என்ன செஞ்சிடும்? நீங்க வாழைப்பழத்தை கொடுத்தாலும் சரிதான், அல்லது வேற பஞ்சாமிர்தத்தை கொடுத்தாலும் சரிதான், லட்டை கொடுத்தாலும் சரிதான், அந்த பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டு ஜீரணமாயி என்ன செஞ்சிடும்? மலை ஜலாதி வெளியே போயிடும். ஆனா ஜீவன் உள்ள ஒரு பிரசாதம் இருக்குது, நித்திய ஜீவனை கொடுக்கிற ஒரு பிரசாதம் இருக்குது, வாழ்வழிக்கிற ஒரு பிரசாதம் ஒன்று இருக்கிறது, சமாதானத்தை கொடுக்கிற ஒரு பிரசாதம் இருக்கிறது, நித்திய நிலைவாழ்வை கொடுக்கிற ஒரு பிரசாதம் இருக்கிறதுயா. அதை உங்களுக்கு தருகிறோம் என்று என்ன செய்யணும்? நீங்க எல்லாரும் அந்த பிரசாதத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. இப்ப நல்ல ஒரு பிரசாதம் கையில என்ன செஞ்சிருச்சு? உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. கூட்டத்துக்கு வரும்போதே ஒரு 5-10 பேருக்காவது சொல்லி பிரசாதத்தை கொடுத்து என்ன செஞ்சிடணும்? வாங்கய்யா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடணும். அதுக்குத்தான் தேவன் நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். சும்மா வெறுங்கையே ஆட்டி கொண்டு. பழைய ஏற்பாட்டில ஒரு வசனம் இருக்கும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது எப்படி வரக்கூடாதான்? வெறுங்கையே வீசிக்கிட்டு வரக்கூடாதான். ஆமா. அதனால நல்ல பாஸ்டர், உண்மையிலேயே மத்தவங்க மாதிரி வெயிட்டான காணிக்கை போட சொல்லாத ஒரு நல்ல ஊழியர் தான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உண்மையான ஊழியரை கொடுத்திருக்கிறாரு. ஆனா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வரும்போது ஒரு 10 பேருக்காவது சுவிசேஷம் அறிவிச்சு பிரசாதத்தை கொடுத்து என்ன செஞ்சிடணும்? அவங்கள ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றி கொண்டு வருகிற பிள்ளைகளா இருக்கணும். உலகத்துல என்னென்னமோ என்ன செய்யறாங்க? கொடுத்து கொடுத்து இதை வாங்கிக்கங்க, அங்க போயிட்டு வந்தேன், இங்க போயிட்டு வந்தேன்னு கொடுக்குறாங்களே ஐயா. நீங்க கொடுக்கலையே கடைசியில. நாம பெற்று நம்ம மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? போயிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த ஜீவன் உள்ள பிரசாதத்தை நாம் எல்லாருக்கும் என்ன செய்யணும்? கொடுக்கணும். இந்த பிரசாதத்தை குறித்து பவுலடிகள் ரோமரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல இந்த பிரசாதம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை அறிவிக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்கள. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உண்டான என்ன ஜீவனா? நித்திய ஜீவன். நல்லா கவனிங்க. சாப்பாட்டினால் மனித குலத்துக்கு என்ன வந்துச்சு? ஆதியில மரணம் வந்துச்சு. என்னைக்கு அந்த கனியை சாப்பிட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போனானோ அன்னைக்கே என்ன வந்துருச்சு? சாபம் வந்துச்சு. அந்த சாபத்தை கிறிஸ்து போக்கும்படி கிறிஸ்துவே நமக்கு பிரசாதமாக ஜீவனுள்ள கனியாக நம்ம வாழ்க்கையில வந்து அதை என்ன செய்கிறாரு? நித்திய வாழ்வாக, நிலை வாழ்வாக, பாவத்தை போக்கும் ஜீவனாக ஆண்டவரே நமக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு? இதுதான் இந்த பிரசாதத்தினுடைய அருமை. மற்ற பிரசாதங்களுக்கெல்லாம் ஒண்ணுக்கு பிரயோஜனப்படாது. இந்த பிரசாதம் மட்டும் நிலை வாழ்க்கைக்கு நேராக நம்ம என்ன செய்யும்? கொண்டு போகும். அதனால இந்த பிரசாதத்தை பெற்ற நாம எதை நோக்கி இருக்கணும்? வேதம் சொல்லுது, கீழானவைகளை அல்ல மேலானவைகளை என்ன செய்யணுமா? இயேசுநாதர இந்த மெய்யான பிரசாதத்தை பெற்றுக்கொண்ட நீங்க அவரை எதுக்காக தேடணும்? மேலான உன்னத வாழ்க்கைக்காக தேடணும். சும்மா உலகத்திலேயே பார்த்து 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 என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க கடவுளை நம்ம எதுக்கு தேடணும் அப்படின்னு தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தேடிக்கிட்டு இருக்காங்க. உலக மக்கள் எப்படி தேடுவாங்களோ அதே போல இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் என்ன செய்யறாங்க? அந்த உலகத்துக்காகவே தேடுறது. வசனம் நமக்கு தெளிவா இருக்குது. இன்மைக்கு மாத்திரம் நீங்கள் ஆண்டவரை தேடுவீர்களானால் மிகவும் பரிதபிக்க கூடிய ஜனங்களா மாறிடுவீங்களாம். அப்ப கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த மெய்யான உணவை பெற்றுக்கொண்ட நாம் எதுக்கு நேரா பார்க்கணும்? எதை நோக்கி பார்க்கணும்? இந்த பிரசாதம் எங்கிருந்து வந்துச்சோ அந்த பிரசாதம் நம்மையும் அங்க என்ன செய்ய போகுது? கொண்டுட்டு போகுது ஒரு நாள். இந்த பிரசாதம் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். இந்த அப்பம் நமக்குள்ள வந்து நம்மையும் அந்த இடத்துல கொண்டு போகதான் இறங்கி வந்திருக்குது. அப்ப இந்த அப்பத்தை எப்படி பின்பற்றணும், எப்படி நோக்கணும்னு இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்யல?
இப்பயும் கீழே பார்த்துட்டே இருக்கிறான். நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், கீழே உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் எல்லாருக்கும் ஆண்டவர் பொதுவாக என்ன செஞ்சிருக்காரு. நீங்களும் வேலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா என்ன செய்யும், காடு இந்த கிராமங்கள்லாம் 100 நாள் வேலை வைப்பாங்க. 100 நாள் வேலைக்கு நீங்க போனாலும் அதே சம்பளம் தான். உங்க பக்கத்து விட்டு முனியாண்டி அக்கா போனாலும் அதே. நீங்க ஏசுசாமி பிள்ளைன்னு 200 ரூபா சேர்த்தா கொடுக்க போறேன்? அப்படி ஒண்ணு கிடையாது. இந்த உலகத்துல உங்களுக்கு எப்படி பலன் கொடுத்திருக்கிறாரோ அதே மாதிரிதான் எல்லாருக்கும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு. அவங்க இந்த உலகத்துல எப்படி உழைச்சி எப்படி முன்னேறணும் அதெல்லாம் எல்லாம் பொதுவாக தான் தேவன் வச்சிருக்காரு. அப்ப நீங்களும் நானும் ஆண்டவரை எதுக்காக தேடணும்னா நித்திய நிலை வாழ்வுக்காக என்ன செய்யணும். பன்னிக்குட்டி தான் பாத்தீங்கன்னா கீழே வந்து அப்படியே குனிஞ்சத்தெல்லாம் நிமிரவே நிமிராது. பார்த்துருக்கீங்களா? பன்னிக்குட்டி என்ன செய்யாது, மேல ஒரு நாள் இப்படி மேல பாத்துறாங்க. ஏன் மேல பார்க்க மாட்டேங்குது தெரியுமா? ஏன் மேல பார்க்க மாட்டேங்குது? பன்னிக்குட்டிக்கு கழுத்து எது, தலை எது, வயிறு எது எதுனே தெரியாது. ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க. வெயிட் இப்படி வெயிட் போட்டு அமுக்க கடைசி வரைக்கும் என்ன செய்யாது, நிமிந்து மேல பார்க்கவே பார்க்காது. இந்த உலக ஜனங்கள் எல்லாம் மேல பார்க்காத ஜனங்கள், கீழே இன்மைக்காக மட்டும் உலகத்துக்காக மட்டும் கடவுளை தேடி போறக்கே இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக தான் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட என்ன செய்வாங்க. நீங்களும் நான் அப்படி என்ன செய்யக்கூடாது. இயேசுவை உன்னதத்துக்காக தேட அழைக்கப்பட்டவர்களாய் நம்ம என்ன செய்யறோம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமே, சூப்பரான ஒரு வசனம். 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. உண்மையான அந்த பிரசாதம் எதுவென்று அதை பிரித்து நாம் பகிர்கிறோம் என்று இந்த வார்த்தை என்ன செய்யுது சொல்லுது. உண்மையிலேயே அது என்ன அடையாளப்படுத்துதுன்னா, கிறிஸ்துவை நாம் என்ன செய்யணும், பகிர வேண்டும். பகிரக்கூடிய ஒரு மெய்யான போஜனம் யார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இரண்டாவது, இந்த பந்தி நமக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை கற்பிக்குது. வெளியே உலக மக்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த கடவுளுக்காக படைக்கப்பட்ட பலிப்பொருளை யார் மட்டும் எடுத்துக்குவாங்க, அவங்க மட்டும் எடுத்துக்குவாங்க. பூசாரி மட்டும். எங்க தாத்தாவுக்கு ஒரு கோட்டர் வந்துச்சுன்னா யாருக்கு என்ன செய்ய மாட்டாரு, அவர் மட்டும் உட்கார்ந்து குடிச்சுக்குவார். ஆனா உண்மையான இந்த போஜனம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் பகிர்ந்து எல்லாரையும் சமமாக மாற்றுகிற ஒருத்தர் தான் யாரு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாருக்கும் தேவன் என்கிறபடினால்தான் எல்லாருக்கும் ஆண்டவர் பொதுவாகவும் என்ன செய்கிறாரு, அவர் இன்னாருக்கு தான் இல்ல. சபை பாஸ்டர் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பந்தி எடுத்து அவர் மட்டும் என்ன செய்யறது இல்ல, குடிச்சுக்கிறது இல்ல, எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. ஆணுக்கும் கொடுக்கிறாரு, பெண்ணுக்கும் கொடுக்கிறாரு, எல்லாருக்கும் ஞானஸ்தானம் பெற்ற அத்துணை பேருக்கும் கொடுக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த இயேசு சாமிக்குள்ள இந்த பிரசாதம் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் உரிய ஒரு பிரசாதமா இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தின் ஜனங்களுக்காக இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இங்க ஆண்டவர் எந்த பிரிவையும் என்ன செய்யறது இல்ல, பார்க்கறது இல்ல. நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நீ இதுக்கு தகுதியற்றவன், நீ இந்த பிரசாதத்துக்கு உரியவன் அல்ல என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யல, சொல்லல. எல்லாருக்கும் பொதுவானவர்களாகவே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யுது, போதிக்குது. இதுதான் உண்மையான பிரசாதமாக என்ன செய்து இருக்குது. இரண்டாவது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரசாதமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்ததனுடைய ஒரு பெரிய நோக்கத்தை அதே யோவானின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். இந்த அப்பத்தை நாம் புசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், இதை மற்றவர்களுக்கு பகிர வேண்டும். இப்படி நாம் செய்தோமானால் என்றென்றைக்கு நம்ம என்ன செய்ய முடியுமா, பிழைக்க முடியும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து இந்த மனுக்குலத்துக்காக மரிக்கும் போது ஒரு வார்த்தை ஏசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரத்தில் அடிக்கடி வாசிப்போம். என்ன வாசிப்போம் என்றால், அவர் மேல என்ன விழுந்துச்சுன்னா, நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. என்ன சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது? சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்காக அவர் பலி பொருளாக பிரசாதமாக கடவுளிடத்தில் படைக்கப்பட்டார் இயேசு. அப்படி வந்து சமாதானத்தை உண்டாக்கினார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. என்ன சமாதானத்தை ஆண்டவர் உண்டாக்கினார்? நம்ம எல்லாம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்போம்னா, ஐயா என் மனைவிக்கு எனக்கு சண்டை, எங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன கொடுக்கணும், சமாதானத்தை தரணும். எங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எனக்கும் சண்டை, ஆண்டவர் என்ன செய்யணும், சமாதானத்தை கொடுக்கணும். என் தோழிக்கு என் தோழனுக்கு இதுக்கெல்லாம் சமாதானத்துக்காக ஆண்டவரை தேடுவோம். உலகத்திலே சமாதானத்துக்காக நம்ம என்ன செய்யறோம், ஏங்குறோம். ஆனா பைபிள்
ஒரு சத்தியத்தை சொல்கிறது. இயேசு பிரசாதமாக ஆக்கப்பட்டதனுடைய ஒரு விலையேறப்பெற்ற காரணம் என்னன்னா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி அவர் என்ன செஞ்சாரா? பிரசாதமாக மாறினாராம். என்ன சமாதானம் அது? கணவன் மனைவிக்குள் இருக்கிற பிரச்சனையா? அந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கும்படி சிலுவையில மரிச்சாரா? அப்படி ஒருவேளை மரிச்சிருந்தாருன்னா உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள என்ன வராது? யாரெல்லாம் சொல்லுங்க, என் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சண்டையே இல்லாதவங்க, இதுவரைக்கும் எந்த மனஸ்தாபமும் இல்ல சார் எங்க வாழ்க்கையில, இருக்கிறீங்களா? சிலர் இருப்பீங்க. உங்களுக்காக கர்த்தரை என்ன செய்யறேன்? துதிக்கிறேன். ஆனா உண்மையை சொல்ல போனா அந்த சமாதானத்துக்காக இயேசு சிலுவையில் என்ன செய்யல? மரிக்கல. அந்த சமாதானத்தை நீங்களாகவே இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யுது? அதுக்காக அவர் ஒண்ணு சிலுவையில் மரிக்கல. நம்ம ஊர் கேஸ் மாதிரி ஒரு ஆளு ஒரு சாமியார்ட்ட போனாங்களாம். ஒரு மனைவி எடுத்துக்கங்க. அப்படி, ஐயா, புருஷனுக்கு எனக்கும் ஒய்யாத சண்டை, சமாதானமே இல்லை. வீட்டுக்கு வந்தாலே, வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலே ஏதாவது ஒரு மனஸ்தாபம் ஆயிருது. எங்க ரெண்டு பேத்துக்குள்ள நல்ல சமாதானம் இருக்கணும். எதையாவது செஞ்சு, எதையாவது மந்திரிச்சு, ஏதாவது கொடுத்து எங்க ஃபேமிலிக்குள்ள என்ன பண்ணிருங்க, சமாதானத்தை உண்டாக்குங்க ஐயா, சண்டை வராம ஏதாவது பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே அந்த சாமியார் பார்த்தாரு. சரி, போயிட்டு நாளைக்கு வாமா, நான் என்ன செய்யறேன் சொல்றேன் அப்படின்னு. இவர் போன பிறகு மனைவி கணவன் வர்றாரு. கணவன் வந்து அதே வார்த்தை, ஐயா, நான் வீட்டுக்கு போனாலும் ஏதோ ஒன்று பேசுறா, எங்க வாழ்க்கையில் என்ன வந்தது? சண்டை வந்தது, சமாதானமே இல்லையா லைஃப்ல, என்ன செய்யறது? சமாதானம் பேர் இருக்கு. அப்படியா தம்பி, சரி, ரெண்டு பேரும் நாளைக்கு போயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்னு அனுப்பிச்சு வச்சிட்டாரு. போயிட்டு நாளைக்கு வர்றாங்க வீட்டுக்கு, சாமியாரை பார்க்க வர்றாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் ஒன்னா வர்றவங்கள தனியா கணவனை பிரிச்சு, நீ அங்கிட்டு ஓரமா போய் நில்லுப்பா, மனைவி மட்டும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரட்டும், நீ பின்பாக வா அப்படின்ட்டாரு. உடனே மனைவியை கூப்பிட்டு ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடை சொல்லி கொடுத்தாங்க. இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுமா, நம்மெல்லாம் மந்திரத்துல மாங்காய் விழணும்னு என்ன செய்வோம்? எல்லாமே நம்ம வாழ்க்கையில் எப்படி நடந்துடணும்? ஜி பூ பா டச் ஃபயர் அப்படின்னா என்ன பண்ணிடணும்? நடந்துடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் நிறைய விஷயங்கள் அப்படி என்ன செய்யறது இல்ல, அப்படியெல்லாம் ஆண்டு செய்யறது இல்ல. ஜி பூம்பா அப்படின்னு ஆண்டவர் எதையுமே மாத்துறது இல்லை. ஏன்னா உலகத்துல ஆண்டவர் நம்மை எப்படி வாழணும், நான் தான் சமாதானமா வாழணும், நான் தான் நற்கிரியைகளை செய்து வாழணும், நான் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுது? ஆண்டவர் அப்படியே ஜி பூம்பா அப்படி செய்யறது இல்லை. ஆண்டவர் ஜி பூம்பான்னு செய்யறாருன்னு வச்சுக்கங்களேன், நம்ம வாழ்றதே வேஸ்ட். நம்ம வாழ்றதே வேஸ்ட். எல்லாத்தையுமே அவர் கொடுத்துடுறாரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாம் எப்படி இன்னைக்கு மக்கள் எல்லாம் விரும்புறாங்கன்னா, நான் எதுவுமே செய்யக்கூடாது, எல்லாமே யார் செய்யணும்? இயேசு செஞ்சிடணும். எல்லாத்தையும் அவர் செஞ்சு, நான் எதுவும் செய்ய மாட்டேன். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா, யார் செய்யணும்? ஆண்டவர் செய்யணும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் எனக்கும் சண்டையா, அதை ஆண்டவர் யார் தீக்கணும்? ஆண்டவர் தீர்த்தரணும். எக்ஸாம்ல பாஸ் ஆகணுமா, அதுக்கு யார் தான் செய்யணும்? அதுக்கெல்லாம் ஜெப பேனாவெல்லாம் வச்சிருக்கிறாங்க. படிக்கவே தேவையில்லை. படிக்கவே பேனாவை வாங்கி ஜெபம் பண்ணி அதை வாங்கிட்டு வந்து எழுதுனா என்ன ஆயிடலாம்? பாஸ் ஆயிடலாம். இந்த மாதிரிலாம் இருக்கு. ஜி பூ பா அப்படின்னு போட்டா எல்லாம் நடந்துடணும். நீங்க ஒரு பிள்ளைய பெக்குறீங்க, வளர்க்குறீங்க, குழந்தையா இருக்கும் போது சாப்பாடு ஊட்டி விடுறீங்க, தண்ணி கொடுக்குறீங்க, உச்சாவுக்கு கூட்டு போறீங்க, பாத்ரூம் கழுவி விடுறீங்க, எல்லாம் பாக்குறீங்க. இப்ப அந்த குழந்தை 20 வயசாயிருச்சு, இப்பயும் சாப்பாடு ஊட்டி விடுறீங்க, இப்பயும் தண்ணி ஊட்டி விடுறீங்க, இன்னைக்கும் உச்சா போனா கழுவி விடுறீங்க, இன்னைக்கு கக்கா போனா கழுவி விடுறீங்க. புரியுதுங்களா? ஏசாமிகிட்ட மட்டும் நம்ம எப்படி பார்க்கிறோம்? எல்லாமே யார் செய்யணும்? நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான்லாம் சரியா இருக்க முடியாது. ஆண்டவரே, எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க, நீ சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து விட்டு எனக்காக சிலுவை சுமந்து விட்டு, ஓகே, சந்தோஷம் தான். வேதம் உங்களுக்கு சிலுவையில் போதிக்குதா? ஒருவன் எனக்கு சீசனா இருக்க விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, ஏசுநாதர் சிலுவை சுமந்தார் தாயா, உங்களுக்கு சிலுவை இல்லைன்னு பைபிள் போதிக்குதா? ஏசுநாதர் எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே பட்டு விட்டார், ஆமென், அல்லேலூயா. சரி, ரைட்டு. நீங்க எதுவும் பட வேணாம்னு சொல்லுதா? வேதம் என்ன சொல்லுது? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம், எல்லாத்தையும் அவர் பட்டுட்டார் தானே. அப்புறம் ஏன் இங்க வசனம் இப்படி இயேசுவே சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. இயேசு செஞ்சது அப்ப வேற, புரிஞ்சுக்கணும் நல்லா. இயேசு செஞ்சதை நீங்க என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது.
நீங்க இந்த உலகத்துல இயேசுவுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன செய்யுது இருக்குது. எல்லாத்தையுமே அவர் செய்யணும். 20 வயசாகி எனக்கு கழி விடணும், எனக்கு ஊட்டி விடணும், எல்லாமே அவரு 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 நோ, அப்படி வேதம் போதிக்கல. இந்த சாமியார் சொல்லிட்டாரு, சூசகமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு மனைவி அனுப்பிட்டாரு. கணவனை கூப்பிட்டாரு, கணவனுக்கு அதே மாதிரி சூசகமா சொல்லிட்டு அனுப்பிட்டாரு. என்ன பாருங்க, நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி ஜி பூம்பானு மாதிரி அதுல இருந்து கணவன் மனைவிக்குள்ள என்ன இல்ல, சண்டை இல்ல, அப்படியே சமாதான. குடும்பத்துல ஒரு பிரச்சனையும் இல்ல, சமாதானமா கணவன் வர்றாரு, சாப்பிடுறாரு, சமாதானமா போறாரு, மனைவி அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செய்யறாங்க. அப்படி போயிடுச்சு. என்ன செஞ்சாரு தெரியுமா சாமியாரு? விவரமான சாமியார் இருக்காரு, விவரமான சாமியார் தான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கணவன் உங்களை கோபப்படுத்தி ஏதாவது சண்டை பிடிக்கிற மாதிரி பேசும்போது, இந்த மந்திர தண்ணி, இது என்ன தண்ணி? என்ன தண்ணி? மந்திர தண்ணி. இத கரெக்டா கோபம் வரும்போது ஒரு அரை மணி நேரம் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, வாயில ஃபுல்லா வாய் நிறைய ஊத்திக்கோ. அரை மணி நேரம் என்ன செய்யக்கூடாது. ஏன்னா மந்திர தண்ணி. என்ன தண்ணி? மந்திர தண்ணி. நீ வெளியே விட்டீங்கன்னா மந்திரம் படிக்காது, வாயில மட்டும் வெளியே விட்டுறாத. கணவன் மனைவிக்கு சண்டை வர்ற மாதிரி இருக்கும்போது இந்த அம்மா எடுத்து ஒரு டாப் ஊட்டி வச்சுக்கிச்சு, கணவன் அதே மாதிரி அவரும் எடுத்து ஒரு டப்பா மந்திர தண்ணி ஊத்திட்டாரு, ரெண்டு பேரும் அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில உண்மையாகவே சமாதானம் குடும்பத்துக்குள்ள இருக்கணும்னா எதை கட்டுப்படுத்தினா போதும்? எல்லா தீமைக்கும் எது வேற இருக்குதான்? நாக்கு தான் எல்லாம் வேற இருக்குது. குடும்ப பிரச்சனைக்கு, கணவன் மனைவி பிரச்சனைக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். முன்னால ஒரு ஆள் உட்கார்ந்துருப்பான், அவன் மட்டும் பிரச்சனை இல்லைன்னா குடும்பம் சமாதானமா இருக்கும். ஏதாவது வாயை கொடுக்கறது, பிரச்சனை உண்டாக்கிக்கிறது, அப்புறம் குடும்பத்துல என்ன இல்லை? ஆண்டவர் போட்டு முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என் புருஷன் இப்படி செய்யறான், ஆண்டவரே என் கணவர் இப்படி போட்டு மண்டிக்கிட்டு அழுது ஜெபம் பண்ணி, ஆண்டவர் சொல்றாரு கொஞ்சம் நாவ ஆயில் சக்கலம் முழுவதை நாவ என்ன செய்தான்? நாவை அடக்க ஒருவனால என்ன செய்யாது, கூடாது. இங்க பாஸ்டர் தீயா பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு. நான் பார்த்தேன், வயசுதான் பயங்கரமா இருக்குது, என்னை விட சத்தமா பேசுறாரு. அங்க கேக்குது பயங்கரமா. எல்லாம் இப்படி பிரசங்க நல்லா கேட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது எப்படி போவோம்? ஃபயரா போவோம். எல்லாம் கரெக்டா இருக்கணும், எதுவும் சண்டை சச்சரவு வச்சிருக்கூடாது, சமாதானமா இருக்கணும் அப்படின்னு உள்ள போவோம். அங்க பிரச்சனை இருக்கும்போது ஸ்தோத்திரம் 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 அப்படியே இருப்போம். ஒரு எல்லையை தாண்டிடுச்சுன்னா அப்புறம் என்ன செய்ய முடியாது, நம்ம கட்டுப்பாடா இருக்க மாட்டோம். கட்டுப்பாட்டை மீறி இந்த வாய் போய் கொஞ்சம் ஒரு வார்த்தை விடும் பாருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு சொல்லி சமாதானம் என்ன செஞ்சிடும், ஒட்டுமொத்தமா க்ளோஸ் ஆயிடும். நல்லா கவனிக்க அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே சமாதானமாய் நாம் வாழ வேண்டும் என்றால், நல்ல மகிழ்ச்சியோடு கூட வாழ வேண்டும் என்றால், அது யாரு கையில் இருக்குது? உங்க கையில தான் இருக்குது. எல்லாமே ஆண்டவர் கையில் இருக்குதுங்கிறது ஒரு ரீதியில் அது உண்மையா இருந்தாலும், ஆனா உங்க கையிலையும் சிலவற்றை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்து வைத்திருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. பிள்ளைகளை கொடுத்தது கர்த்தர் தான், என் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு இருந்துடாதீங்க. பிள்ளைகள் பொறுப்பு யார் கையில் கொடுத்திருக்கிறாரு? வாலிபத்துல கரெக்டா வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளையா இருக்குது, வாலிப பிள்ளையா இருக்கு விட்டுறாதீங்க. எப்படியாவது எங்க கொண்டு வந்துடணும், சர்ச்சுக்கு கொண்டு வந்து இப்படி எல்லாம் அழகா உட்கார வச்சிடணும். கொஞ்சம் லூஸ் விட்டீங்க, கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டு இருக்கான் விட்டுருவோம். நம்ம ஆட்கள்லாம் அந்த வாலிபமா, அந்த வாலிபம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் குசும்பு வந்துடும். சர்ச்சுக்கு போகும்போதுதான் புக் எடுப்பான். எப்ப புக் எடுப்பான்? அது வரைக்கும் செல் சக் 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 நோண்டிக்கிட்டு இருக்கிறது. கரெக்டா சபைக்கு போகும்போது புக் எடுத்து என்ன செஞ்சிருது, அப்பதான் அந்த படிப்பு எல்லாம் வரும். அப்படியே நாமளும் ஐயோ படிக்கிறான் போல விட்டுட்டு என்ன செய்வோம், விட்டுறாதீங்க, நடிக்கிறான், ஏமாந்துடாதீங்க, அவ்வளவுதான். அப்புறம் பிள்ளையாண்டானை நடக்க வழியில என்ன செய்யணும், நடக்கணும். சும்மா வாலிப பிள்ளைங்க அங்கிட்டு போறீங்க இங்கிட்டு போறீங்க அசால்ட்டா சர்ச்சுக்கு வராம சத்தியத்தை கேட்காம விட்டுட்டீங்க, அவ்வளவுதான். உங்க பிள்ளைகள் உங்க கண்ணு முன்னாலே எப்படி போயிடும், உலகத்துக்குள்ள போயிடும். ரொம்ப சிரமம். என்னுடைய 17 வயதுல என் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். பாவம் இழுக்கிற அந்த சமயம் தான். இன்ன வரைக்கும் கர்த்தர் என்னை கிருபையா என்ன செய்யறாரு. அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்களும் இந்த வாலிப பிரயாயத்துல உங்களை ஆண்டவருக்கு என்ன செஞ்சிடணும், ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே உன் இருதயத்தை எனக்குத்தான். யாருக்கிட்டயோ கொண்டு போய் இருதயத்தை கொடுத்துட்டு என்ன செய்யக்கூடாது. கடைசியில கண்ணீரும் கம்பளியுமா இருக்கிற எத்தனையோ வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள் உண்டு. தயவு செஞ்சு சொல்றேன், எதை வேணாலும் வாழ்க்கையில மிஸ் பண்ணுங்க, சபைக்கு வர்ற ஆராதனை செஞ்சிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தருடைய ஆராதனை முக்கியம். இதுதான் உங்களை வழக்கம். இங்க சொல்லப்படுகிற சத்தியம் தான். நீங்க நாளுக்கு நாள் ஆண்டவருக்குள்ள வளர்வதற்கு இங்கேதான் உங்களுக்கு எல்லாம் உண்டு. எப்படி பாடசாலை ஸ்கூல்ல முக்கியமோ, அதை தவற விடுறவன், அதுக்கு அடிக்கடி கட்டை அடிக்கிறவன், லீவ் லெட்டர் கொடுத்து மட்டை அடிக்கிறவன் உருப்பிட மாட்டான்.
அது மாதிரி சர்ச்சுக்கும் கட்டடிக்கிறாள் என்ன செய்யாது, லைஃப்ல உருப்புறது ரொம்ப சிரமம். இங்கதான் டிசிப்ளின் கற்றுத்தரப்படும், இங்கதான் ஒழுக்கங்களை கற்றுத்தரப்படும், இங்கதான் எல்லாவற்றையும் தேவன் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்து எடுக்கிற ஒரு இடம் கேட்டீங்கன்னா சபை தான். அசால்ட்டா இந்த சபை ஆராதனை என்ன செஞ்சிடக்கூடாது, ஆமா விளையாட்டா எடுத்துடக்கூடாது. விளையாட்டா எடுக்கிற அநேக விஷயம் தான் வாழ்க்கையில நமக்கு பெரிய ஆப்பை என்ன செய்யும், வைக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்ப இந்த பிரசாதம் எனக்காக கடவுளுக்கு செலுத்தப்பட்டது, அந்த செலுத்தப்பட்ட பிரசாதத்தின் மூலியமாக எனக்கு ஒரு சமாதானத்தை தந்தது என்று சொன்னேன் அல்லவா. அந்த உண்மையான சமாதானம் என்னன்னு தெரியுமா, கடவுளோடு கூட நீங்கள் சமாதானமாக மாறுவதுதான் இயேசுநாதர் பிரசாதம் நமக்கு என்ன செஞ்சுச்சு. அதை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. தேவனுடைய வார்த்தை அற்புதமாய் நமக்கு போதிக்கிறது. எந்த சமாதானத்தை இயேசு நமக்கு உண்டாக்கினார் என்கிற வார்த்தை வாசிக்கலாம். ரோமரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அதாவது நிறைய இடங்களை வாசிப்போம். ஆண்டவர் சொல்றாரு லூக்கா 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப உலகம் கொடுக்கிற மாதிரி இயேசு கொடுக்க மாட்டாரா, அவருடைய சமாதானத்தை என்ன செஞ்சாரா நமக்கு கொடுக்கிறார். அப்ப என்ன சமாதானம் அது? இயேசு கிறிஸ்து பிறக்கிறார், தேவ தூதர்கள்லாம் பாடுறாங்க, அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்ன, பூமியிலே சமாதானம். என்ன சமாதானம்? இயேசு கிறிஸ்து பிறந்து 2000 வருஷம் ஆச்சு. பூமியில பிரச்சனை இல்லாம இருக்கா, சண்டை சச்சரவு இல்லாம இருக்குதா, எல்லாம் நடந்து தானே இருக்குது. அப்ப பூமியிலே சமாதானம் உண்டாவதாக சொல்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து நான் உலகம் கொடுக்கிற சமாதானத்தை கொடுக்க மாட்டேயா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னாரே, அதற்கு என்ன அர்த்தம்? அதைத்தான் இங்க வாசிக்கிறோம். ரோமரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இவ்விதமாக நாம், நல்லா கவனிங்க, விசுவாசத்தினாலே நீதிமான்களாக ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் யாரிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம்? தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம். இதுதான் இயேசு சிலுவையிலே இந்த மனுக்குலத்துக்கு சம்பாதித்து கொடுத்த சமாதானம். உங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சமாதானம் யார் இருக்கணும்? நீங்க தான் சமாதானமா இருக்கணும். அது உங்க கையில கொடுத்துட்டாரு. நீங்க அதை சாதிக்கணும், நீங்க அதை செஞ்சு காட்டணும். அல்லேலூயா. ஒரு வசனம் இருக்குது, அது எல்லாரும் வாசிச்சிருப்பீங்க. பேதுரு எழுதின புத்தகத்தை நம்ம எடுக்கலாமே, அதை கூட வாசிக்கலாமே. ஒரு அற்புதமான உங்களுக்கு தேவைப்படுற ஒரு வசனம், அதனால சொல்றேன். இது நல்லா கவனிங்க, கணவனுக்கும் பொருந்தும் மனைவிக்கும் பொருந்தும். இந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்தப்படி மனைவிகளே உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கைகளை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? மனைவிகள் என்ன செய்றீங்க? ரட்சிக்கப்படாத கணவன் இருக்கு பட்சத்துல, சரி இது மனைவிக்கு மட்டும் இல்லை, இது யாருக்கும் பொருந்தும். பைபிள்ல ஒன் சைடா எழுதப்பட்டதுனால நீங்களும் ஒன் சைடாவே போயிடக்கூடாது. இங்கிட்ட நமக்கு பொருந்தும், கணவனுக்கு இதை என்ன செய்யும், பொருந்தும். ஏன்னா சில நேரங்களில் சபைக்கு கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பாரு, மனைவி ரட்சிக்கப்படாம என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணுங்கிறதையும் இதுல இருந்து எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? கற்புள்ள நடக்கையினாலே என்ன செய்யணும், போதனை இன்றி அவர்களை திருத்த என்ன செய்யணுமா. இப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? கணவன் ரட்சிக்கப்படலைன்னா, மனைவி ரட்சிக்கப்படலைன்னா உடனே முழங்கால் ஜெபம், உபவாச ஜெபம் போட்டு ஆண்டவரே என்ன செஞ்சிருது, ஏன் கணவனை ரட்சிக்காம உன் காலை விடமாட்டேன் ஆண்டவரே, உண்மை பிடிச்சு ஆண்டவர் யாக்கோபை போல என்ன செய்வேன், போராடி பெறாம விடமாட்டேன் ஆண்டவரே. யாக்கோபு என்ன அதுக்காக போராடினாரு? நம்ம நிறைய பாட்டு பாடுறோம், புரிஞ்சு பாடுறோமா? நமக்கு என்ன செய்யறது இல்ல. யாக்கோப போல நான் போராடுவேன், எளியாவ போல. யாக்கோபு எதுக்கு போராடினாரு? பல சபைகளை போராடி 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 1 கோடி ரூபாய்க்கு போராட்டம், காருக்கு போராட்டம், பைக்குக்கு போராட்டம், என்னென்னத்துக்கோ போராடிட்டு இருக்கிறான். நான் ஒரு சபையில கேள்விப்பட்டேன், அந்த சபைக்கு போற அந்த பையன் 2வது பொண்டாட்டிக்காக போராடிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி சின்ன மனஸ்தாபம் கோவிச்சுக்கிட்டு என்ன செஞ்சிருக்குது, அம்மா வீட்டுக்கு போயிருக்குது. இந்த ஆள் சபைக்கு வந்தால் கர்த்தர் இன்னொரு மனைவியை கொடுப்பார் அப்படின்னு விசுவாசத்தோட ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் நிறைய கேஸ் இருக்குது, மோசமான கேஸ் எல்லாம். நல்லா கவனிங்க.
யாக்கோபு எதுக்காக போராடினான்னு தெரியாமே தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அதுக்காக யாக்கோபு போராடுனா? 4 மனைவி யாக்கோபுக்கு. எத்தனை மனைவி? அப்புறம் எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. ஒட்டகம், கழுதை, குதிரை, ஆடு, மாடு, எவ்வளவு? பின்னால கிலோமீட்டர் கணக்கில் வந்துட்டு இருக்குது. வேற எதுக்காக போராடுறாரு? நாம அந்த பாயிண்ட வச்சுக்கிட்டு நம்ம ஒரு போராட்டம் போராடிட்டு இருப்போம் பாருங்க. ஆண்டவர் படாத பாடு பங்கப்பட்டு இருப்பாரு. அவன் எதுக்காக போராடினான்னு தெரியாம நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தி என்ன செய்யறது? போராடி பெறாமல் விட மாட்டோம் ஆண்டவரே உம்மை. அவர் எல்லாமே இருக்கியா? 4 பொண்டாட்டி, 12 பிள்ளை, ஆடு, மாடு, ஒட்டகம், அப்படியே எண்ண முடியாத அளவுக்கு குவிஞ்சு ஒரு பெரிய பவுஞ்சை எடுத்து அண்ணனுக்கு முன்னால் அனுப்புறாரு. அண்ணனுக்கு பரிசாக ஒரு பெரிய கூட்டம் அப்படியே நூற்றுக்கணக்கான சாரையாக அனுப்புகிறார் அண்ணனுக்கு. அவ்வளவு வச்சிருக்காரு. அவர் எந்த ஆசீர்வாதத்துக்காக போராடினாரு? உம்மை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன் ஆண்டவரேன்னு பிடிச்சாரு. எதுக்காக? உலக ஆசீர்வாதத்துக்காகவா? இன்னைக்கு அந்த யாக்கோபு பயன்படுத்தின வார்த்தையை எடுத்துட்டு நம்மால் வேற மாதிரி போராட்டம் போராடிட்டு இருக்கிறான். யாக்கோபு உயிரே போகுது. பொண்டாட்டி 4 இருந்து என்ன பிரயோஜனம்? 12 பிள்ளைகள் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆடு மாடுகள் கூட்டம் கூட்டமா இருந்து என்னையா பிரயோஜனம்? உயிரே போகுது. முன்னால யார் வர்றா? ஏசா வர்றான் கொல்றதுக்கு. பின்னால வரால் மாமனாரு தலைவர், அவருங்க துரத்திட்டு வர்றாரு. சிக்குனா செவச்சிட மாட்டோமான்னு பின்னால மாமனார் துரத்திட்டு வர்றாரு, முன்னால ஏசா துரத்திட்டு வர்றாரு. இங்க உயிர் போற பயத்துல ஆண்டவரை பிடிச்சு அழுது என்னை ஆசீர்வதித்தாலுடைய உண்மை விடமாட்டேன் ஆண்டவர் என்ன செய்யறாரு? உயிருக்காக போராடுறாரு. நாம அதை எடுத்துக்கிட்டு காடும் தெரியாம வாழும் தெரியாம தலையும் தெரியாம நம்ம என்ன செஞ்சுட்டு இன்னைக்கு பைபிளை வாசிட்டு இன்னைக்கு சில போதகர்கள்லாம் பண்ணுற அட்டுழியம் இருக்குது. ஐயோ தாங்க முடியாது. அப்ப நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு பிரசாதமாக மாறினார். ஆண்டவருக்கு பலியிடப்பட்டாரு. எதனால? சமாதானத்தை உண்டு பண்ண. எந்த சமாதானத்தை உண்டு பண்ண? உலகத்திலே கொடுக்கப்படுகிற அழிந்து போகிற இந்த சமாதானத்தை குறித்தல்ல ஐயா, தேவனோடு பிதாவோடு உங்களை ஒப்புரவாக்கும்படி அவர் என்ன செஞ்சாரு? பிரசாதமாக மாறினார். பிதாவை விட்டு நாம் என்ன செஞ்சிட்டோம்? என்னைக்கு பிரிஞ்சோம்? ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்தே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பிரிஞ்சிட்டோம். அதைத்தான் பைபிள் வசனம் இப்படி சொல்லுது. அந்த வசனத்தை கூட வாசிக்கலாமே. கொலேசேரி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கொலேசேரி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். சிலுவையின் ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள், எங்க உள்ளவைகளா? ஆண்டவர் சிலுவையில சிந்த ரத்தம் பூலோகத்தையும் பரலோகத்தையும் இணைக்குது. நல்லா கவனிங்க. அப்ப எந்த சமாதானத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறாரு? பூலோகத்தையும் பரலோகத்தையும் இணைக்கிற ஒரு மேன்மையான சமாதானத்தை கிறிஸ்து என்ன பண்ணி இருக்காரு? சிலுவையில இங்க உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. இதை குறித்து நீங்க எபேசியர்ல 2ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவா எபேசியர்ல எழுதப்பட்டிருக்கும். அப்ப தேவன் சிலுவையிலே நமக்காக பிரசாதமாக மாறி ஒரு பெரிய விளைக்கரையத்தை செலுத்தி சமாதானத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். என்ன சமாதானம்னா, பிதாவோடு நாம் ஒப்புரவாகிற ஒரு சமாதானத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? இதுதான் சிலுவையிலே இயேசு நமக்கு சமாதான காரணராய் மாறினார். அவர் அதுக்கு தான் அவருக்கு பேர் என்ன தெரியுமா? சமாதானத்தின் பிரபு. உலகத்துல யார் வேணாலும் சமரசப்படுத்தலாம், சமாதானம் பண்ணி வைக்கலாம். ஆனா இயேசு சமாதானம் பண்ணி வச்ச மாதிரி இந்த உலகத்துல யாராலும் என்ன செய்ய முடியாது. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்த்து வைக்கலாம், அது யார் வேணாலும் செஞ்சிடலாம், கோர்ட்டு கூட செய்யுது. ஆனா கடவுளோடு கூட மனுஷனை ஒப்புரவாக்குகிற விஷயம் இருக்குது, அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் முடியும். அவர் மத்தியஸ்தராய் இருந்து, பிதாவுக்கு நமக்கு மத்தியஸ்தராய் இருந்து அவர் நம்ம என்ன செய்கிறாரா? இணைத்து வைத்து சமாதானம் பண்ணி இப்படி நமக்கு உண்டாக்கினார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த பிரசாதம் பிதாவோடு உங்களை இணைக்கிற பிரசாதம். நான் ஏற்கனவே சொன்னேன், பிரசாதத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்னது? தேவன் என்னை அங்கீகரித்தார் என்பதின் அடையாளம் தான் என்னது? பிரசாதம். பிரசாதங்களுடைய வார்த்தைக்கு அதான் அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக பிரசாதமாக மாறின போது பிதா என்னை அங்கீகரித்தார் என்கிற ஒன்றை இந்த பிரசாதம் நமக்கு என்ன செய்யுது? காட்டுகிறது. அல்லேலூயா. அதுதான் இயேசு என்கிற பிரசாதம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. இன்னும் ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். இந்த பிரசாதம் நமக்குள்ளே உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரியங்களை பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10:11 சொல்லுது, நித்திய ஜீவன் தரும் பிரசாதம் யாருன்னா இயேசு கிறிஸ்து. உலகத்தில் இருக்கிற எந்த உணவும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யாது? ஜீவனை கொடுக்காது, நித்திய ஜீவனை கொடுக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து என்கிற அவர் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில எதை கொடுக்க வந்தாரா? நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். வேற எந்த ஒரு மனிதனோ
வேற எந்த ஒரு நபரும் நமக்கு நித்திய ஜீவனை என்ன செய்ய முடியாது, கொடுக்கவே முடியாது. கடவுளுடைய அன்பு பெரிய அன்புங்க. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அன்பு யார்கிட்ட இருக்குது, ஆண்டவர்கிட்ட இருக்குது. அவரை நம்பினா போதும், அதை நம்ம என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அந்த பிரசாதத்தை நான் விசுவாசிச்சா போதும், அவரை என் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டா போதும், அவர் என் வாழ்க்கையை எதை கொண்டு வர்றாரு, நித்திய ஜீவனை கொண்டு வர்றாரு. நீங்க நல்லவர்கள் அப்படின்னு பார்த்து உங்களுக்கு ஆண்டவர் நிலை வாழ்வை நித்திய ஜீவன் என்ன செய்யல, நம்ம எல்லாரும் பாவிதான், நம்ம எல்லாரும் பாவிதான். யோசிச்சு பாருங்களேன், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை விட நீங்க நல்லவர்னு ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரா? இந்த ஊர்ல எத்தனை பேரு, கிட்டத்தட்ட ஐயா சொன்னாரு 60 குடும்பத்துக்கு மேல இருக்குது. எத்தனை குடும்பம் வந்திருக்கிறீங்க இங்க? அவங்களை விட நீங்க நல்லவங்க அப்படிங்கிற காண்டி தான் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்தாரா? எதனால தேவன் உங்களை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? எதனால தேர்ந்தெடுத்தாரு? அவருடைய கிருபை. அல்லேலூயா. அவருடைய கிருபையினால நீங்க தேர்ந்தெடுத்து இந்த பிரசாதத்துக்கு உரியவர்களாக ஆண்டவர் என்ன செய்திருக்காரு, உங்களை மாற்றி இருக்கிறார். நீங்க நல்லவங்க அப்படிங்கிற காண்டி ஆண்டவர் உங்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கல. நீங்க பரிசுத்தவான் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்யல, தேர்ந்தெடுக்கல. நீங்க பாவின்னு ஒத்துக்கிட்டு இந்த பிரசாதத்தினால எனக்கு ஜீவன் இருக்குது, நித்திய ஜீவன் இருக்குன்னு விசுவாசிக்கும் போது இந்த ரட்சிப்பு உங்க வாழ்க்கையில் என்ன செய்யுது, கிடைக்கும். அதைத்தான் நம்ம ரோமர்ல வாசிக்கும் போது, எனக்கு அதை வாசிக்கும் போதே உள்ள உடைஞ்சு பல முறை அழுதுருக்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்கலாமே. ரோமரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகி ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்கால் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியையினாலே நிலை நிற்காமல் அழைக்கப்பட்டவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அந்தப்படியே யாக்கோபை நேசித்து, நல்லா கவனிங்க, ஆண்டவர் யாக்கோபை நேசித்து ஏசாவை என்ன செய்யறாரா? ஏன் யாக்கோபை ஆண்டவர் நேசிச்சாரு? ஏன் ஏசாவை ஆண்டவர் வெறுத்தாரு? ஏசாவை விட யாக்கோபு நல்லவனா? ஏசாவை விட யாக்கோபு நல்லவனா? ரெண்டு பேருமே கெட்டவன் தான். யாக்கோபும் கெட்டவன் தான். கொஞ்சம் கூட நீங்க வச்சு பாத்தீங்கன்னா ஏசாவாவது பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆண்டவர் நம்முடைய நற்கிரியையிலே பார்த்து என்ன செய்யல, வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிள்ளைகள் நல்வினை தீவினை ஒன்றும் அறியாது இருக்கும் போது, வசனம் உங்களுக்கு புரியுதுங்களா? பிள்ளைங்க நல்லது கெட்டது செய்யாமல் இருக்கும் போது ஆண்டவர் யாரை நேசித்து யாரை வெறுத்தாரா? யாக்கோபை நேசித்து. யாராவது ஒரு தப்பு செஞ்சுட்டா வெறுக்கலாம் ஐயா. இந்த பிள்ளைங்க பிறக்காததுக்கு முன்பாகவே, கற்பத்துல இருக்கிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் யாக்கோபை என்ன செய்யறாரு, நேசிக்கிறார், ஏசாவை வெறுக்கிறார். அதான் அவருடைய தெரிந்தெடுத்துதல், அவருடைய இரக்கம். அல்லேலூயா. இது அவருடைய யாருடைய இரக்கம்? ஆண்டவருடைய இரக்கம். இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையா சொல்லணும்னா, உலகத்துல எத்தனையோ சல்மான் கான், ஷாருக் கான் அப்படிலாம் ஆண்கள் இருக்கிறாங்க. சில பெண்கள் பாத்தீங்கன்னா தலையில முடியே இல்லாத சொட்டையா இருக்கிற கருப்பா இருக்கிற ஒரு ஆளை பார்த்து என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆண்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க, பெண்கள் ரொம்ப ஒரு வித்தியாசமா கருப்பா இருக்கிறவங்களை என்ன செய்வாங்க, திருமணம் பண்ண. எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? என் மனைவிக்கும் எனக்கு இருக்கிற ஜோடியை பார்த்தீங்களா? கொஞ்சம் ஏதாவது சிங்க ஆகுதா? நான் 6 அடி, மனைவி எந்த அடின்னு உட்கார வச்சு பாருங்க, இவ்வளவுதான் இருப்பாங்க. நான் கட்ட கருப்பு, அவங்க கொஞ்சம் கலரு வித்தியாசமா இருக்கிறோம். சாடிக்கேத்த மூடின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே நாங்க சாடிக்கேத்த மூடியா தான் இருக்கிறோம், அது வேற விஷயம். அல்லேலூயா. ஆமா, 11 வருஷத்தை தாண்டிருச்சு. இன்னைக்கு நேத்துக்கு கல்யாணம் பண்ணா எப்படி அன்போடு இருப்போமோ அந்த மாதிரி தான் ஆண்டவர் வாழ வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, 11 வருஷமா அவ்வளவு சமாதானம், அவ்வளவு அன்பு, அவ்வளவு புரிந்து கொள்ளுதல். நான் என்ன நினைக்கிறேனோ அவளும் அதே மாதிரி நினைப்பா. நான் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறேனோ அதை அவர் என்ன செய்வா. எல்லாவற்றிலையும் எங்களுக்கு நல்ல ஒரு மனம், அன்பு, ஐக்கியத்தை கொடுத்திருக்காரு. எங்க போனாலும் சாட்சி வாழ்க்கையை ஆண்டு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தைரியமா பிரசங்க மேடையில இருந்து குடும்பங்களுக்கு ஆலோசனை சொல்லும்படி கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு, நாங்க வாழ்ந்து காண்பிக்கும்படி ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் கொடுக்கிற கிருபை, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அப்ப நல்லா கவனிங்க, நல்லது கெட்டது பார்த்து ஆண்டவர் ரட்சிக்கல, தம்முடைய இரக்கத்தின்படி ஆண்டவர் என்ன செய்யறாரு, ரட்சித்து மீட்டெடுக்கிறார். நீங்க எல்லாம் தேவனால் இரக்கம் பெற்றவர்கள், தேவனால் மீட்கப்பட்டவர். நீங்க எல்லாம் இது எதனால இந்த மீட்பு, இந்த பாக்கியம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில வருதுன்னா, அந்த பிரசாதம் என்னுடைய வாழ்க்கையில வரும்போது இந்த கிருபையெல்லாம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யுது,
வருகிறது. அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து தான் அந்த பிரசாதம் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து இந்த பிரசாதத்தை நம்ம என்ன செய்யணும்? எல்லாருக்கும், நம்ம சாப்பிட்டது மாத்திரம் இல்ல, பிரசாதத்தை எல்லாருக்கும் என்ன செய்யணும்? பகிரணும், கொடுக்கணும். அதுதான் பிரசாதத்தினுடைய மகத்துவம். இந்த பிரசாதம் ஒரு மனிதனுக்குள்ள போகும்போது அவனுக்குள்ள சமாதானத்தை கொண்டு வருகிறது, அவனுக்குள்ளே பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறது, அவனுக்குள்ளே ரட்சிப்பை கொண்டு வருகிறது, அவனுடைய வாழ்க்கையை நறுமண பூங்காவாக மாற்றுகிறது. யாருடைய வாழ்க்கைக்கெல்லாம் இந்த பிரசாதம் போகுதோ அவன் வாழ்க்கை மாற்றத்தை நம்மால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இந்த பூசாரியின் மகனுக்குள்ளே இந்த பிரசாதம் ஒரு நாள் வந்த உடனே எனக்குள்ள என்ன வாழ்க்கை வந்துச்சு? வாழ்வு மாற்றம் வந்தது. அல்லேலூயா. பெயர் மாற்றம் அல்ல, பெயர் மாற்றம் அல்ல, வாழ்வு மாற்றம் வரணும். அதுதான் கிறிஸ்தவர்கள், வாழ்க்கை மாற்றம். பவுல் இயேசு உள்ள வர்றதுக்கு முன்னால எப்படி இருந்தான்? எல்லாத்தையும் கொல்றவனா, அடிக்கிறவனா, நொறுக்கிறவனா, அன்பற்றவனா, மூர்க்கம் கொண்டவனா இருந்தான். இயேசு உள்ள வந்துட்டாரு, அப்படியே ஆள் என்ன செஞ்சிட்டான்? மாற்றிட்டான். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, சவுல் என்ன பண்ணிட்டாரு? பவுலாய். சவுல் ஒண்ணு பவுலா மாறல. ரோமன் லத்தீன்ல பவுல், எபிரேயத்துல சவுல், அவ்வளவுதான் வித்தியாசம். எபிரேயத்துல சவுல், லத்தீன்ல பவுல். ஏன்னா அவர் ரோம குடியுரிமை பெற்றவர். ரோமர்களுடைய மொழி என்ன மொழி? லத்தீன் மொழி. அந்த அடிப்படையில் சவுல் என்கிற பெயரை தான் அவர் என்ன வச்சிருந்தாரு? இது நமக்கு புரியாம பேரை மாற்றி விட்டார் அவருன்னு சொல்லி நம்ம ஆளு கிடந்து வாழ்க்கை என்ன செய்யணும்? பேர் மாத்திரம்னா ஒரு பக்கத்து இருக்கட்டுங்க, உண்மையா என்ன மாறணும்னா என்ன மாறணும்? நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன். நிறைய பேரு பிள்ளைகளுக்கும் சரி எல்லாருக்கும் சரி பேரெல்லாம் நல்லா வைப்பாங்க. ஐடாஸ் கடர், பிள்ளைக்கு ஐடாஸ் கடர் யாருன்னே என்ன செய்யாது. அகஸ்டின், அகஸ்டினா என்ன தெரியுமா? அகஸ்டின் யார் தெரியாது. ஜார்ஜ் முல்லர், ஜார்ஜ் முல்லரை பத்தி தெரியுமா? அதெல்லாம் தெரியாது சார். பேர் என்ன பேரு? டேனியல், டேவிட், எல்லாம் கிறிஸ்தவ பேரா வைப்போம். பேரை மாத்திரதா கிறிஸ்தவம்? உண்மையிலேயே வாழ்வு மாறதான் என்னது கிறிஸ்தவம். வாழ்வு மாறணும். உள்ள இந்த பிரசாதம் உள்ள வந்துச்சுன்னா உங்களுக்குள் மாற்றத்தை என்ன செய்யும்? உண்டாக்க. உள்ள மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்ய தெரியுமா? நீங்களே பிரசாதமாக என்ன செய்வீங்க? மாறிடுவீங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளியா இருக்கிறார். நல்ல அந்த வார்த்தையை முடிக்க போறேன். இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளியா இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் யாரா? உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஐயா, இயேசு மட்டும் உலகத்தின் ஒளி அல்ல, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் சொல்றாரு ஆண்டவர். இயேசு மாத்திரம் வெளிச்சம் இல்லையா, நீங்கள் யாருதான்? வெளிச்சம் தான். நிறைய பேர் என்னன்னா எல்லாத்தையும் இயேசு சாமி எல்லாம் மேல இருக்கவன் பாத்துக்குமா. நீங்க எதுக்கு இந்த உலகத்துல? ஆண்டவர் சொல்றாரு, உங்களையும் இந்த உலகத்துல ஆண்டவர் எப்படி மாத்திருக்கிறாரா? வெளிச்சமாக மாற்றி இருக்கிறார். ஆண்டவர் உண்மையான பிரசாதமாக இருந்தா உண்மைதான். ஆனா இப்ப நீங்களும் உங்களை யாராதான் ஆண்டவர் மாத்திருக்கிறாரு? பிரசாதமாக, புனித பொருளாக மாற்றி இருக்கிறார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆண்டவர் மட்டும் பிரசாதம். நான் சொல்றேன், நம்ம சாமி எப்படிப்பட்டவரா இருக்கிறாரோ நாமும் அப்படியே தான் என்ன செய்யணும். அதனாலதான் நம்ம சாமிய பக்திக்காக கும்பிடுற கூட்டம் நாம் இல்ல. நம்ம சாமியினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றவங்க தான் யாரு? நீங்களும் நான். அல்லேலூயா. உலக மக்கள் எல்லாம் சாமியை பக்தி பயப்பட்டு கும்பிடுவார்கள், வழிபடுவார்கள். அது அவ்வளவுதான் அவங்க வாழ்க்கையில. ஆனா நம்ம சாமியை எப்படி கும்பிடுறோம்? அவர் என்ன அடிச்சுவடுகள் வச்சாரோ அதிலே நடக்கத்தான் உங்களை என்ன அழைக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. புரியுதுங்களா? கிறிஸ்தவம்னா என்ன, கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னா நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு மட்டும் பிரசாதம் இல்லையா, நீங்களும் இந்த உலகத்துல பிரசாதமாக என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமரின் புத்தகம் 12:1. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், ஆனா நிறைய இடங்கள்ல இதை கோட்டை வரும். நம்ம ரோமர் 12:1 வாசிங்களா பார்ப்போம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றே தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை என்ன செய்யறேன்? உங்களை கடவுளுக்கு பிரசாதமா கொடுத்துருங்க பாங்கிறாரு. இயேசுநாதர் சிலுவையில பிரசாதமா மாறினது உண்மைதான் ஐயா, உங்க எல்லாருக்காகவும் மாறி போனது உண்மைதான். ஆனா உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் சரீரங்களையும் ஆண்டவர் எதுவாக கடவுளுக்கு படைக்கப்பட்ட பிரசாதமாக சொல்லிட்ட. பிரசாதம்னா என்ன?
கடவுளுக்கு எதை படைக்கிறோமோ அது என்னது? பிரசாதம். கடவுள்கிட்ட எது போச்சோ அது பிரசாதமாக மாறிடும். நீங்க வச்சிருந்தா அது காசு, கடவுள்கிட்ட போனா என்னது? அது அது காணிக்க. அல்லேலூயா. நீங்க வச்சிருந்தா அது வெறும் சாதம், கடவுள்கிட்ட போயிடுச்சா அது பிரசாதம். நீங்க சாதாரண மனுஷன், கடவுள்கிட்ட போயிட்டீங்கன்னா நீங்களும் பிரசாதமாக என்ன செய்றீங்க? மாறிடுறீங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, உங்க சரீரங்களை ஜீவ பலியாக என்ன செய்யணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வசனத்துக்குரிய சரியான விளக்கத்தை அறியணும்னா 2வது வசனத்தை சேர்த்து என்ன செய்யணும்? வாசிக்கணும். 2வது வசனம் சேர்த்து வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்க என்ன செய்யணும்? இதுதான் நீங்கள் பிரசாதமாக மாறக்கூடிய உண்மையான சத்தியம். அல்லேலூயா. இன்னைக்கு இங்க வந்திருக்கிற கிறிஸ்தவர்கள்லாம் இப்படி வாழ்றோமா? தேவனுக்கு எது நன்மை, தேவனுக்கு எது பிரியம், எது தேவனுடைய பரிபூரணமான சித்தம், இது அறிஞ்சு நம்ம செயல்படுறோமா? கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு என்னென்னமோ என்ன செய்யுது? தப்பு தப்பான வசனங்கள் எல்லாம் ஏதோ விளக்கம் சொல்லிட்டு. நீங்க யோவான் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ஒரு வசனம் வாசிப்போம். எல்லாருக்கும் தெரியும். அதிகமா ஜெபத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்துவான். என்னது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ செய்யப்படும். கேட்கிறேன், தந்துருங்க ஆண்டவரே. அப்படியான வசனம் சொல்லுது. சில வசனங்கள் அப்படி சொல்லுவது போல இருக்கும். ஆனா நீங்க நல்லா கண்ணை கசக்கிட்டு கொஞ்சம் அந்த வசனத்தை தெளிவா வாசிங்கன்னா அந்த வசனத்துடைய வெளிச்சம் உங்களுக்கு என்ன செய்யும்? நீங்க கேட்டுக்கிட்டது எல்லாம் கிடைக்கும் அப்படி அந்த வசனம் சொல்லல. மேல என்ன இருக்குது வசனம்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை. இது நடந்துருச்சுன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட எதை கேட்க மாட்டீங்க? உங்க இஷ்டத்தை மட்டும் கேட்க மாட்டீங்க. அவர் உங்களுக்குள்ள நினைச்சு, அவர் வார்த்தை உங்களுக்குள்ள நினைச்சிருந்தாருன்னா நீங்க கேட்கறதெல்லாம் ஒரு சித்தமாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப அங்க என்ன சொல்ல வருதுன்னா, கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள்ள நினைச்சிருச்சுன்னா, நீங்க அவருக்குள்ள நினைச்சிருந்தீங்கன்னா கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கேட்பீர்கள். அதை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு? கொடுப்பார். அந்த வசனத்தினுடைய மேல உள்ள ஆழத்தை புரியாம கேட்டா கிடைக்கும். இன்னைக்கு செழிப்பு உபதேசிகள் என்ன செஞ்சு தராங்க? எதை கேட்டாலும் கிடைக்கும். சரி, அவன் தான் கேட்கிறானே, கிடைக்குதா அவனுக்காவது? நீங்க தான் கேட்கறீங்களே, ஏதாவது கிடைக்குதா? ஏன்னா அந்த வசனத்துக்கு அது அர்த்தம் இல்ல. ஆண்டவர் என்னைக்குமே வாக்கு மாற மாட்டாருங்க. கர்த்தர் ஒன்ன சொன்னார்னா அது நிச்சயம் நம்ம வாழ்க்கை என்ன செய்வாரு? செய்து முடிப்பார். நிறைய இடங்கள்ல வசனங்களை தப்பா புரிஞ்சுக்கிறதுனால தான் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆண்டவருடைய சித்தம் எது என்று கேட்கும் போது அவர் தம்முடைய நீதியை நமக்கு கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், பரிசுத்த வாழ்வை கொடுக்கிறார், பிரயோஜனமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யறாரு? அவர் சித்தத்தின்படி எனக்குள்ள கொடுக்கிறார். அப்ப கடவுளுடைய வார்த்தை எனக்குள்ள வந்துருச்சுன்னா அவர் சித்தம் எதுன்னு புரியும். அப்ப அவருக்கு சித்தமானதை நான் என்ன செய்வேன்? கேட்பேன். நிறைய பேர் இந்த வார்த்தை புரியாம இன்னைக்கு நம்மளே பிரசாதமாக மாற்றணுங்கிற அந்த அற்புதமான விஷயம் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள சபைக்குள்ள நடக்காதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி மற்ற மதங்களை போல என்ன ஆயிடுச்சு? சாமி கும்பிடுற ஆட்களா மாறிட்டோம். நீங்க எல்லாம் சாமி கும்பிட பிறக்கலையா, சாமியை போல மாற என்ன செஞ்சிருக்கிறீங்க? பிறந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்களும் இந்த உலகத்துல இயேசுவா மாறணும். இயேசு எப்படி மன்னிச்சாரோ, இயேசு எப்படி இரக்கப்பட்டாரோ, இயேசு எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரோ, இயேசு எப்படி இருந்தாரோ அப்படியே நீங்க உரிச்சு வாழ்றதுக்கு தான் கிறிஸ்தவர் எல்லாம் மாறி இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம அதை விட்டுட்டு இன்னைக்கு என்ன செய்யறோம்? எல்லாம் இயேசு அவர் பார்த்துப்பார், நாங்க அப்படி சும்மா கிடக்குறோம். அதுக்கு அழைக்கலையா? உங்களை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? பிரசாதமாக மாற்றி இருக்கிறார் என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசித்து ஜெபிக்க போகிற அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து, நல்ல கவனிங்க, நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே. இயேசுதான் தன்னையே கொடுத்து அன்பு செலுத்தினாரியா, நாங்க சும்மா இருப்போம் அப்படின்னு இல்ல. வசனம் சொல்லுது, அவர் எப்படி தன்னை ஜீவ பலியாக பிரசாதமாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தாரோ நீங்களும் அதே மாதிரி வாழதான் என்ன பண்ணி இருக்கிறீங்க? அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி பிரசாதமாக மாறினாரோ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த பூமியில ஆண்டவருக்காக பிரசாதமாக என்ன செய்யணும்? மாற்றப்படணும். உங்களை பகிரணும். நீங்க
அன்பை, உங்களுக்குள்ள இருக்கிற அன்பை பகிரணும். உங்களை பார்க்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவ பார்க்கிற மாதிரி என்ன செய்யணும்? இருக்கணும். பக்கத்துல பாருங்க, இவங்களை பார்த்தா கிறிஸ்து மாதிரி இருக்கா? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்தா என்ன செய்யணும்? அவங்க முகம் கிறிஸ்து மாதிரி தெரியணும். ஏசப்பா முகத்தை பார்க்கணும் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? பக்கத்துல அவங்க முகத்தை பார்த்தா ஏசப்பா முகத்தை பார்க்கிற மாதிரி என்ன செய்யணும்? இயேசு சொல்றாரு, என்னை கண்டவன், இப்ப நம்மளு சொல்லணும், என்னை கண்டவன் இயேசுவை. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை அப்படியே என் சரீரத்தில் என்ன செஞ்சிட்டேன்? தரித்து கொண்டோ. பல இடங்கள்ல கர்த்தருடைய வார்த்தை பேசுது, கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோமே என்று வாசிப்போம். உண்மையிலேயே கிறிஸ்துவ தரித்திருக்கிறோமா? பிசாசை தரித்திருக்கிறோமா? கிறிஸ்துவ தரித்திருக்கிறோமான்னு என்ன செய்யறது நிறைய பேருக்கு ஆமா தெரியறது இல்ல. கிறிஸ்துவ தரித்து கொண்ட வாழ்க்கை வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை பார்த்து, அப்பா எங்களுக்காக நீர் பிரசாதமாக சிலுவையில மாறினீர். அந்த பிரசாதத்தின் மூலியமாக நாங்கள் தேவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக மாறினோம். தேவனோடு சமாதானம் பண்ணப்பட்டவர்களாக மாறினோம். தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் மாறினோம். உம்முடைய கிருபையால். நாங்க இதுல ஒண்ணுமே செய்யல. நீங்க சிலுவையில செஞ்சதை நாங்க செய்ய முடியாது. ஆனா நீங்க எப்படி பிரசாதமா பிதாவுக்கு உம்மை ஒப்பு கொடுத்தீரோ, நாங்களும் எங்க வாழ்க்கையில உமக்கு பிரசாதமாக ஒப்பு கொடுத்து வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். உம்மை பிரதிபலிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்களும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். நாங்களும் வெளிச்ச விஷயத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை மறந்துட்டு எல்லாத்தையும் நீங்க 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 நினைச்சுக்கிட்டு இருக்கவேப்பா. ஒரே ஒரு வார்த்தை அப்பாவை பார்த்து, ஆண்டவரே உம்மை போல எங்களை மாத்துங்கப்பா, நாங்க மாறணும், உங்க வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே, அந்த கிருபையை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் தாழ்த்தி தேவ வார்த்தைக்கு நேரா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் இன்றே செத்ததையா, எனக்காய் வாழும் எண்ணங்கள் இன்றே செத்ததையா. அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன்.